ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடக்கும் விபத்துகள். இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருக்க ஷேர் ஆட்டோவை திருப்பியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இப்படி கூடவா இறப்பு வரும்னு சோகத்தில் ஆழ்ந்த உறவினர்கள். மதுரை சீமா நகர் பகுதியை சேர்ந்த பழனிசாமியுடைய மகனான பொன்னாங்கன் அப்படின்றவங்க ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்களாமா. கடந்த 12ஆம் தேதி பொன்னாங்கன் தன்னுடைய ஷேர் ஆட்டோல பயணிகளை ஏத்துக்கிட்டு கோரிப்பாளையத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ பாண்டிக்கோவில் பஸ் நிறுத்தத்துல இருந்து 32 வயதாகக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவரு கோரிப்பாளையத்துக்கு ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. ஷேர் ஆட்டோ டிரைவர் பக்கத்துல தான் மீனாட்சி சுந்தரம் பயணிச்சிருக்காங்க. இந்த நிலையில கோமதிபுரம் மகாத்மா தெரு பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது அங்க திடீரென இருசக்கர வாகனம் வந்திருக்கு. அதுல மோதாம இருக்கிறதுக்காக ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உடனே சடன் பிரேக் அடிச்சு வண்டியை திருப்பி இருக்காங்க. அப்போ ஷேர் ஆட்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய மின் கம்பத்துல மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல மீனாட்சி சுந்தரம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க சிகிச்சை பெற்று வந்த மீனாட்சி சுந்தரம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா தல்லாகுளம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்களாம். ஆட்டோ மின் கம்பத்துல மோதினதுல விபத்துக்குள்ளான காட்சிகள் அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே சந்திப்புல மற்றொரு சொகுசு வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சியும் இடம்பெற்று பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டதால வேகத்தடை அமைக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.